பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய எனதருமை யூடியூப் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், ஃபார்வர்ட் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் இதனை ரெக்கமெண்ட் செய்யுங்கள். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இன்றைய நாளுக்கான குறள், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற என்பது. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒருவன் பணிவுடையவனாக இருக்க வேண்டும், மேலும் இனிய சொற்களை பேசுபவனாக இருக்க வேண்டும். இவை இரண்டும் தான் ஒரு மனிதனுக்கு பெருமை சேர்க்கின்ற விஷயமாகும். மற்றவைகளெல்லாம் அப்படி பெருமை சேர்க்காது என்று கூற வருகிறார். அதாவது, ஒருவன் மிகுந்த பணிவுடையவனாகவும் இனிய சொற்களை பேசுபவனாகவும் இருக்க வேண்டும். அவனைத்தான் இந்த உலகம் விரும்பும், அவனுக்குத்தான் சிறப்பு கிடைக்கும். இதுதான் இந்த குறளினுடைய பொருள். இந்த குறளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குபவர் இன்றைக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். ஏனெனில், அவர் என்னதான் உயரத்துக்கு போனாலும் ஒரு தன்னடக்கம் என்பது எப்போதுமே உண்டு. மேலும் இனிய சொற்கள் என்பது இயற்கையாகவே அவருக்கு அமைந்த ஒரு விஷயம். ஒருவன் பதவி வரும்போது மிகுந்த கர்வம் கொண்டு அலைவான். ஆனால் அவரிடம் ஒரு சிறிது துளி கூட அந்த கர்வம் என்பது கிடையாது. அதே சமயத்தில் மக்களுக்காக அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை மிகுந்த சிந்தனை கொண்டு சிறப்பாக செய்து வருகிறார். மேலும் வலியவர்களை எதிர்ப்பதிலும் முன்னுதாரணமாக திகழ்கிறார். இத்தனை சிறப்புகளையும் கொண்டவர் அவர். எனவேதான் இன்றைய குறளுக்கான நாயகனாக அவர் மிகச்சிறந்தவராக இருப்பார் என்று கூற வருகிறேன். வணக்கம்.